புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தனது வரம்பை மீறி செயல்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு குற்றச்சாட்டியுள்ளார். ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே புதுச்சேரி ஆளுநர் செயல்படுவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். இருவரது கருத்துக்களையும் இப்போது காணலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிற துணை ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படவில்லை. அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் செயல்பட வேண்டும். அரசியல் சட்டத்திற்கு மீறி, ஜனநாயக வரம்புகளுக்கு மீறி, முன்னாலே இருந்த ஆளுநர்களுடைய நடைமுறைகளுக்கு மீறி அவர் செயல்படுவது மிகுந்த கண்டனத்திற்குரியது. பாண்டிச்சேரி கவர்னரை பொறுத்தமட்டில் லெப்டினன்ட் கவர்னருக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. அதைத்தான் அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் கவர்னரை வைத்து, உதாரணத்திற்கு கர்நாடகாவில் எவ்வளவு பிரச்சனை செய்தார்கள். மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது, முதல்வராக இருக்கும் பொழுது கர்நாடக கவர்னர் என்ன செய்தார், யூபி கவர்னர் எப்படி நடந்து கொண்டார், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட கவர்னர்களும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.